திஸ் இஸ் தீன்சுவை கணக்கு. நம்ம இன்றைக்கி 10th மேக்ஸில் 6th லெசன் முக்கோணவியல் ட்ரிக்னோமெட்ரி பாடத்தில் தமிழ் மீடியம் புக்கில் பக்கம் 265 பயிற்சி 6.2 நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு என்னென்னா, முதல் கணக்கு. கொஸ்டின் வாசிக்கலாம். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. பேஜ் நம்பர் 257ல எக்ஸசைஸ் 6.2ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். இப்போ ஏபிங்கிறது தான் ஒரு டவர் கோபுரமாக இருக்குது. 10√3 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு டவர் கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்திலிருந்து 30 மீட்டர் தொலைவில் சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கோபுரத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தால் இந்த இடத்துல எவ்வளோ நம்மளுக்கு கோணம் ஏற்படும், அதாவது ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏபி தான் டவர் கோபுரம், பிசிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு. இப்போ நம்ம டீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேன் டீட்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே இருக்கக்கூடிய டீட்டாவுக்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 10√3 மீட்டர் இருக்குது. இந்த டீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் எவ்வளோனா 30 மீட்டர். அப்போ என்ன எழுதலாம், 10√3 பை 30. அப்போ ஆன்சர் என்ன வரும், இதை 10ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3. அப்போ √3 பை 3. இந்த √3 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், இந்த வெறும் 3 எப்படி பிரித்து எழுதலாம், √3 இன்ட்டு √3 அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். ஏன்னா √3 பெருக்கும்போது நம்மளுக்கு 3 தான் வரும். ஓகேவா? இப்போ மேலே இருக்கக்கூடிய √3க்கு கீழே இருக்க √3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேலே என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். அப்போ 1/√3. டேன் டீட்டாவில் டேன் டேபிள் நம்ம படிச்சிருக்கோம். எப்போ 1/√3 வரும்னா, டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு 1/√3 வரும். அப்போ ஆங்கிள் எவ்வளவு நம்மளுக்கு 130 டிகிரி. அடுத்து இரண்டாவது கணக்கு. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையத்தில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. இங்கே பாதசாரி அப்படிங்கிறது வழிப்போக்கர், யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர். ஓகேவா? ஒரு வீட்டோட ஹைட்டும் எப்படி இருக்குன்னா 4√3 மீட்டர் இருக்குது. அவர் எவ்வளவு ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா. Next is second problem. A road is flanked on either side by continuous rows of house of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. நம்ம இந்த ரோடோட வித்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. ஒவ்வொரு வீட்டோட ஹைட்டும் 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். இந்த வரிசை இங்கேயும் வீடுகள் இருக்குது, இங்கேயும் வீடுகள் இருக்குது. இந்த 2 வீட்டுக்கு இடையிலே தான் நம்மளுக்கு ரோடு இருக்குது. இந்த ரோட்டோட சென்டரில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பாதசாரி நிற்கிறாரு, பெடஸ்ட்ரைன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் இந்த வீட்டை பார்க்குறாரு. இந்த வீட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த இது 4√3 மீட்டர். அதாவது இங்கேயும் 4√3, இங்கேயும் வீடு. அப்போ வீட்டோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 4√3 மீட்டர். இந்த இடம் 4√3 மீட்டர் இருக்குது. இவர் இந்த வீட்டிலேருந்து சர்டன் டிஸ்டன்ஸில் தள்ளி நிற்கிறாரு. அதாவது இந்த 2 வீட்டுக்கும் இடையில தான் ரோடு போகுது. இந்த ரோட்டோட மைய பகுதியில் இருக்கிறார். இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏற்ற கோணம் 30 டிகிரி, அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதனோட ஹைட் 4√3 மீட்டர். அப்போ பிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம், அதாவது உயரம். ஏசி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், தொலைவாக எடுத்துக்கிறோம். டீட்டா நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு 30 டிகிரி. நம்மளுக்கு தெரியும் டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா
4√3 மீட்டர். இந்த டீட்டாவுக்கு அதாவது 30 டிகிரிங்கிற டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் அடுத்ததாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது எக்ஸ். ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோம், 4√3/x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் tan 30 டிகிரி அப்படின்னா 1/√3ன்னு தெரியும். ஸோ 1/√3 = 4√3 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்னோட குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த √3யை இந்த 4√3யோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4√3 × √3. இந்த √3யோட √3யை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 3 வரும். அப்போ 4 × 3 எவ்வளோ வரும், 4 3s are 12. அப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 12. அதாவது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்டில் பாதி தொலைவு தான் நம்ம இங்கே 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த நடுவில் தானே நிற்கிறாரு. அப்போ இந்த பக்கமும் எவ்வளோ இருக்கும், 12. அப்போ இங்கேயும் 12 இங்கேயும் 12. மொத்தமாக அந்த ரோட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 24 தான் இருக்கும். அப்போது 12 × 2 என்னது, 24 மீட்டர். இதுதான் என்னவாக இருக்கும், width ஆஃப் த ரோடு, சாலையின் அகலமாக இருக்கும். அடுத்தது 3வது கணக்கு. ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணத்தில் காண்கிறார். அவரின் உயரம் 180 மீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளாரெனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. Third problem. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of the windows are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is away 5 meter away from the wall, what is the height of the window? √3 = 1.732. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை ஒரு பிக்சராக பார்ப்போம். இதை வந்து நம்ம பில்டிங் எடுத்துக்குவோம். இந்த பில்டிங்கில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர், அதாவது 6 அடி இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் இந்த ஜன்னலோட டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப்பையும் பார்க்குறாரு, இந்த ஜன்னலோட பாட்டமையும் பார்க்குறாரு, இந்த ஜன்னலோட மேல் பகுதியும் பார்க்குறாரு, கீழ்ப்பகுதியும் பார்க்குறாரு. மேல் பகுதியை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாரு அப்படின்னா, இதுதான் அவருடைய லைன் ஆஃப் சைட். ஓகேவா, அவருடைய பார்வை கோடு. இந்த மேல் பகுதியை வந்து அவர் எவ்வளோ தூரத்தில் பார்க்குறாருன்னா 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. கீழ்ப்பகுதியை மட்டும் எவ்வளோவில் பார்க்குறாருன்னா 45 டிகிரி 45 டிகிரியில் தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவர் இந்த பில்டிங்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறார். ஓகேவா, அப்போது இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, இந்த ஜன்னலுடைய ஹைட் என்ன இருக்கும், இதுதான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போது இந்த படத்தை நீங்கள் வரைய வேண்டாம், இது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வேறு படத்தை பார்க்கலாம். இப்போது இஎஃப் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உருவம். இந்த இஎஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 180 சென்டிமீட்டர். இது இஎஃப் தான் வந்து மனுஷன். இது வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய பில்டிங். இந்த பில்டிங் மேலே தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலோட டாப்பை வந்து இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. அதே இந்த ஜன்னலோட பாட்டமை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 மீட்டர். இது இவரோட ஹைட் அப்படின்னா இதுக்கு பேரலாக நம்ம ஒரு பாயிண்ட் வரைகிறோம். இதுவும் எவ்வளோ தான் இருக்குன்னா 5 மீட்டர் இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோனுடைய ஹைட் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதில் நம்மளுக்கு என்னென்னங்கிறத எழுதிடும். ஃபஸ்ட்டு இஎஃப் அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த மேன், மனிதனின் உயரம். அடுத்து ஏபி, மேலே ஏபிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ஜன்னல், விண்டோவாக இருக்குது. அடுத்து சிலேருந்து இ வந்து சிலேருந்து ஈன்னு எடுத்துக்கலாம், டிலேருந்து எஃப்னு எடுத்துக்கலாம். அது வந்து டிஸ்டன்ஸ் தொலைவாக இருக்குது. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 45 டிகிரி வருது இல்லையா, இந்த 45 டிகிரி வரக்கூடிய ஆங்கிள் எங்கெங்கே வருது, பிசிஇ அந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அதாவது இது இங்கே பெரிய முக்கோணம் ஏசிஇக்குள்ளே பிசிஇ அப்படிங்கிற முக்கோணம் இருக்குது. முதல்ல நம்ம எதை எடுத்துக்கிறோம், பிசிஇ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அப்போது ட்ரையாங்கிள் சிஇபியில் tan 45 டிகிரி வேணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்.
tan 45 வேல்யூ என்னது 1 தான் இருக்கும். இங்கே எதிர்பக்கம் அதாவது ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்த்தோம்னா இங்கே 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ஜன்னலுடைய உயரம் தெரியாது இல்லையா, இதை வந்து நம்ம ஒய்ன்னும் இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இங்கே 180 இருந்ததுன்னா அதுக்கு பேரலாக இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும் 180 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எவ்வளோ இருக்குது எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த 45 டிகிரிக்கு அட்ஜசன்ட் அதாவது அடுத்துள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 5 மீட்டர் இருக்குது. அப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னா எதிர்பக்கத்துக்கு எக்ஸ்ன்னும் அடுத்துள்ள பக்கத்துக்கு 5 எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த 1ஓட 5 என்ன ஆயிரும் மல்டிப்ளிகேஷனில் போகும்போது 1 5 ஆர் 5 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம். அடுத்து நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா முக்கோணம். எந்த முக்கோணம் எடுத்துக்க போகிறோம்னா CEA பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இதில் tan 60 வேணும்னா இந்த tan 60 இருக்கு இல்லையா, இந்த 60 டிகிரிக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த 60 டிகிரிக்கு அட்ஜசன்ட் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு என்னென்னா CE, அது எவ்வளோன்னா 5 மீட்டர். அப்போது இங்கே எழுதுகிறோம் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன எக்ஸோட ஒய்யை ஆட் பண்ணுறோம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வந்து 5. அப்போ tan 60ஓட வேல்யூ என்னது √3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை 5. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், மேலே 5ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 5 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 5. இந்த 5ஓட √3 என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 5√3 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஒய். இப்போது நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 இந்த சைடு வரையில என்ன ஆயிரும் லெஃப்ட் சைடு வரையில மைனஸில் வரும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே 5 இருக்குது. நம்ம 5 என்ன பண்ணுறோம் காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே √3யும் இங்கே என்ன வரும் -1 அதை எழுதிக்கிறோம், அது ப்ராக்கெட்டில் வந்துடும். √3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 -1. 1.732லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.732 வரும். இப்போ 0.732ஓட 5 என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 3.66. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் த விண்டோ அதாவது ஜன்னலின் உயரம் எவ்வளவு 3.66 மீட்டர். இப்போ நம்ம ரஃப்பில் நம்ம என்ன எழுதிக்கிறோம் 1.732லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோம். அது எப்படின்னு பாருங்கள் 1.00ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 2 3 7 1ல் 1 போக 0, அதுதான் 0.734ன்னு இங்கே வந்துச்சு. அடுத்து 0.732ஓட 5 மல்டிபிள் பண்ணுறோம் 3.660 இருக்குது. இந்த 0 நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ நம்ம இதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் 3.6 தான். அப்போ ஹைட் ஆஃப் த விண்டோ ஜன்னலின் உயரம் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு 3.66 மீட்டர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இது கிளியராக புரிஞ்சா? தேங்க்யூ.